கண்ணே நந்தனா, அஷ்டவசுக்கள் என்பவர்கள் யார்? அவங்க ஏன் கங்காதேவிக்கு குழந்தைகளா பிறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சந்தனு மகாராஜா கங்காதேவி கிட்ட கேட்டார் இல்லையா? அதற்கான பதிலை இன்னைக்கு பார்க்கலாம். சந்தனு அந்த விவரங்களை கேட்ட உடனே கங்காதேவி அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். வசிஷ்டர் அப்படின்னு ஒரு மகாமுனிவர் இருந்தார். அவர்கிட்ட நந்தினி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தெய்வீக பசு இருந்தது. ஒரு நாள் இந்த அஷ்டவசுக்கள் அவங்க மனைவியரோட, அவங்க தலைவனான பிருது அப்படிங்கிறவரோட வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வராங்க. அப்போ வசிஷ்டர் அங்கே இல்லை. அந்த வசுக்கள்ல ஒருவன் தியூ அப்படிங்கிறவன். இந்த நந்தினி என்கிற பசுவனுடைய அழகால அவன் கவரப்படுறான். அதனுடைய பெரிய கண்கள், வளமையான மடி, நீண்ட வால், அழகிய குளம்புகள், இப்படி ஒவ்வொரு அங்கமும் தியூவை சுண்டி இழுக்குது. தியூவுடைய மனைவியோ அந்த பசுவை எப்படியாவது அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறா. மனைவியை திருப்தி செய்யறதுக்காக தியூவும் அந்த பசுவை தன்னுடைய சகோதரர்களோட துணையோட கவர்ந்து எடுத்துட்டு போயிட்டான். வசிஷ்டர் திரும்பி வர்றாரு. அங்கே நந்தினி இல்லை. நடந்த எல்லாவற்றையும் தன்னுடைய யோக திருஷ்டியினாலே அவர் பார்க்கிறார். அப்போ அந்த வசுக்கள் மேல அவருக்கு அடங்காத கோபம், ஆத்திரம். அவங்க அத்தனை பேரும் பூமியில மனிதர்களாக பிறந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றார். வசிஷ்டர் சாபம் கொடுத்ததை பற்றி தெரிஞ்ச உடனே இந்த வசுக்கள் பயந்து போறாங்க. ஓடி அவர்கிட்ட வந்து, தெரியாம தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க, எங்களுக்கு சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பணிவோட வேண்டுறாங்க. அப்போ வசிஷ்டரும் அவங்க மேல இறக்கப்பட்டு, நீங்க சாபத்திலிருந்து தப்ப முடியாது, நீங்க எல்லாரும் பூமியில பிறந்தே ஆகணும். தியூவை தவிர மற்ற எல்லாரும், அதாவது மீதி இருக்கிற 7 பேரும் பிறந்த உடனே சாபத்திலிருந்து விடுபட்டுலாம். ஆனா தியூ மட்டும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்ந்துதான் தீரணும். பாவத்தினுடைய சம்பளத்தை அவன் ஏற்றே ஆகணும். இருந்தாலும் அவன் உலகம் மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வான் அப்படின்னு சொல்றார். இந்த சாபத்தை பெற்ற வசுக்கள் கங்காதேவியாகிய என்னிடத்துல வந்தாங்க. நானே அவர்களது தாயாக இருக்கணும் அப்படின்னும், அவர்கள் பிறந்த உடனே கங்கை நதியிலே இட்டு சாப விமோசனம் கொடுக்கணும்னு என்கிட்ட கேட்டுட்டாங்க. முனிவருடைய சாபத்தின்படி 7 பேருக்கு நான் விடுதலை அளிச்சிட்டேன். இதோ இந்த 8வது குழந்தைய மட்டும் நீண்ட நாள் வாழும்படி விட்டுட போறேன். ஆனாலும் வாலிப பருவம் வரும் வரைக்கும் இவனை நானே வளர்த்து பிறகு உங்களிடத்துல கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு கங்காதேவி சொல்றாங்க. அது மட்டுமல்ல, கங்கையாலே அழிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய கங்கதத்தன் அப்படிங்கிற பேரை அந்த குழந்தைக்கு அவங்க வைக்கிறாங்க. இவ்வளவையும் சொன்ன பிறகு குழந்தையோட கங்காதேவி மறைஞ்சிடுறாங்க. கங்கையினுடைய பிரிவாலே வாடிய மன்னன் ரொம்ப சோர்வோட தலைநகரத்துக்கு திரும்புகிறான். அதற்கு பிறகு என்ன நடந்தது நாளைக்கு பார்க்கலாம்.